வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து துபாயிலேருந்து அபுதாபிக்கு போகிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து யுஏஇயில் இருக்கோம், நம்ம யுஏஇயோட விசா வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஹெட்டே வந்து அபுதாபி தான். ஸோ நம்ம வந்து துபாயில் இருக்கும்போது அங்கே உள்ள கம்பெனி விசாவோ அங்கே உள்ள எமிரேட்ஸ் ஐடியோ வச்சு நம்ம துபாயிலேருந்து அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மன் இந்த மாதிரி எல்லா ஊருக்குமே போய்க்கலாம். ஈவன் நம்ம வந்து பஸ்ஸுலேருந்து அதுக்கும் பஸ் ட்ராவல்லாம் இருக்குது. ஸோ பஸ்லேருந்தே நம்ம வந்து போயிட்டு வந்துக்கலாம். நம்ம ஊர் மாதிரி பஸ் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நிப்பாட்டுறோம், இடையில வந்து நிறைய ஊர் வரும், நம்ம நிப்பாட்டுவோம், அப்போல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நம்ம வந்து துபாயில் ஏறணும் அப்படின்னா டைரெக்ட் அபுதாபியில் தான் நிறுத்துவாங்க. இடையில எந்த ஒரு பிளேஸ்லேயும் நிறுத்த மாட்டாங்க. இப்போது நம்ம வந்து துபாயிலேருந்து அபுதாபிக்கு போகிறோம் அப்படின்னா 2 பிளேசஸில் நம்ம வந்து பஸ் ஏறிக்கலாம். ஒன்று துபாய்க்குள்ளே இருக்கிற அல் குபைபால, துபாய்க்கு அவுட் சைடில் இருக்கிற இபன் பட்டோட்டா, அதுதான் லாஸ்ட் மெட்ரோ முடிகிற இடம். இபன் பட்டோட்டா அங்கே வந்து அபுதாபி பஸ் வரும். இந்த 2 இடத்துக்கும் நம்ம 2 இடத்துலேருந்தும் நம்ம வந்து அபுதாபிக்கு பஸ் ஏறிக்கலாம். இதுவே வந்து அல் குபைபா அப்படிங்கிற ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம வந்து பஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பஸ் சார்ஜ் வந்து 35 திராம்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து 600க்கு மேலே. அதுவும் வந்து 1 வே மட்டும்தான். இதுவே வந்து நம்ம இபன் பட்டுட்டாலேருந்து நம்ம அபுதாபிக்கு போகிறதுக்கு பஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படியும் வந்து 25 திராம் எடுப்பாங்க. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். நான் வந்து மந்த்லி பாஸ் மெட்ரோவில் போட்டிருக்கேன் 2 ஜோனுக்கு அப்படிங்கிறனால எனக்கு அல் குபைபா வரைக்கும் நான் பாஸ் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் போட்டோம் அப்படின்னா 35 திராம் வந்து எனக்கு சார்ஜ் பண்ணிப்பாங்க. இதுவே நான் வந்து இபன் பட்டூட்டா போயிட்டு நான் அதுக்கப்புறம் பஸ் ஏறணும்னா அதுக்கு ஒரு 750 இல்லைனா 850 அப்படி சார்ஜ் எடுப்பாங்க. அதுக்கு இல்லாமல் நான் வந்து 25 திராம் பே பண்ணணும். எப்படி இருந்தாலும் 2 கால்குலேஷனுக்கும் சேமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அல் குபைபால எடுத்துப்பேன். இதுவே வந்து ரம்ஜான் டைம், ரொம்ப ஃபெஸ்டிவலான டைமில் வந்து அல் குபைபாலேருந்து பஸ் போகாது. இது வந்து பேஸ்டு ஆன் த துபாயில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இது வந்து துபாய்க்குள்ளே இருக்கிறதுனால துபாயிலேருந்து நம்ம அவுட்டர் போகிறதுக்கே வந்து டிராஃபிக் ரொம்ப இருக்கும். அப்படிங்கிறனால அந்த டைமில் அபுதாபிக்கு போகிற பஸ்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த டைமில் போகிறோம் அப்படின்னா நம்ம இபன் பட்டோட்டா வந்து தான் அபுதாபிக்கு போகிறதுக்கு பஸ் எடுக்கணும். நம்ம இங்கே இப்போது அபுதாபிக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து எங்கள் அப்பா இருக்காங்க. ஸோ நான் எங்கள் அப்பாவை பார்க்குறதுக்கு நான் எப்படியும் மந்த்லி 2 or 1 வந்து நான் அவங்கள வந்து மீட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மளுக்கு நல்ல நல்ல ஃபுட்டுலாம் வந்து செஞ்சு தருவாங்க. இப்போ நம்ம தான் அபுதாபி ரீச் ஆகிட்டோம். அபுதாபி ரீச் பண்ணுறதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, பார்த்திங்களா எவ்வளோ கூட்டம் நிற்கிது. எப்போவுமே வந்து அபுதாபி டு துபாய், துபாய் டு அபுதாபிக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து க்யூவில் நின்று தான் வந்து பஸ்ஸில் போகிற மாதிரியே இருக்கும். யுஏஇலேயே வந்து ப்ராப்பராக பஸ்ஸில் ஏறுறதுலேருந்து இறங்குறதுலேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபுதாபிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு அப்பாவை பார்க்க போக வேண்டியதான். அப்புறம் நான் வந்து பே பண்ணிவிட்டு போகிறதெல்லாம் வந்து எடுக்கலை, டைரெக்டாக வந்து ஃபுட்டை தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து தடப்புடலாம் மட்டன் கறி, ரசம், அதுக்கப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு சாப்பிட்டுட்டு நானும் எனக்காகவும் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்துட்டேன். இதுதான் என்னோடய அப்பா. என்னை கேட்குறாங்க, ஏன் வீடியோ எடுத்துகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் சும்மா அம்மாவுக்கு அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் அப்பா வந்து இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இந்தியா போயிட்டு ரிட்டன் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நான் ஒரு விசிட்டை போட்டேன். விசிட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ருசியாக சாப்பிட்றதுக்கும் எங்கள் அம்மா வந்து நிறைய விஷயம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்காக தான். பார்த்திங்களா,
சாப்பிட்டுட்டு நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேக் பண்ணிவிட்டு நான் வர்றப்போ ஒரு சின்ன பேக்கோடு வந்தேன். இப்போ பாருங்கள் எங்கள் அப்பா எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய பேகு பார்த்திங்களா? எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி கொடுத்து விடுறதுல தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷமே. ஸோ இந்த பேகு அப்புறம் சாப்பாடு இதெல்லாம் அந்த பாக்ஸில் தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கிளம்பியாச்சு. டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என் டாக்ஸி கூட்டிகிட்டு வர்றதுக்காக எங்கள் அப்பா வந்து அங்கே போயிருக்காங்க. ஸோ இதோ வந்துட்டாங்க டாக்ஸியை கூட்டிகிட்டு. நான் வர்றப்போ வந்து ஒரு சின்ன பேகு பின்னாடி மாட்டுறதில் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்திங்களா 2 பேகு. இந்த பேகு வந்து எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாங்க. ஸ்வீட்ஸு, காரம், தீபாவளி கான பலகாரம், அப்புறம் வந்து அம்மா நிறைய ட்ரெஸ்ஸு கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இப்போ என்னால் தனியாக தூக்கிட்டு போக முடியாது. அப்படிங்கிறனால எங்கள் அப்பாவும் என்னை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக கூட வராங்க. ஸோ நம்ம வந்து பஸ் ஸ்டாப் வந்து ரீச் பண்ணியாச்சு. என்னை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறதுலேயும் சொன்னாங்க. அதை நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ க்யூவில் வந்து நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே நான் எங்கள் அப்பா கூட பேசிவிட்டு கொஞ்சம் நான் என்ன கேட்குறேன்னா, இந்தியாவுக்கு போயிட்டு வந்தீங்க எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். எங்கள் அப்பா சிரிச்சுட்டு அப்படியே வெக்கப்பட்டு பப்ளிக்காக இருக்கனால அப்படியே நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு டெரர் பீஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டெரரு. ஆனால் வந்து பொண்ணுன்னு வரப்போ எப்போவுமே சாஃப்ட்டு தான். அப்புறம் எங்கள் அம்மா கொடுத்து விட்ட எல்லா ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதுவும் சென்னையில் இருக்கிற சிஸ்டரும் அப்புறம் மாமா பையனை தான் வாங்கி கொடுத்ததை சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து க்யூவில் நின்று நம்ம பஸ் ஏற போகிறோம். நானும் பஸ்ஸு கிட்டே வந்துட்டேன். நான் உள்ளே போக போகிறேன் பஸ்ஸில். எங்கள் அப்பா அப்படியே வெயிட் பண்ணி என்னை வந்து நான் போகிறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. அங்கே போயிட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன். டாடா, பாய் பாய்.